10வது கிறிசோஃப்ரேஸ் அப்படின்ற ஒரு கல், தமிழ்ல வந்து நம்மளுக்கு வைடூரியம் அப்படின்னு வந்திருக்கும். சரி, இந்த கல்லுடைய நிறம் என்னன்னா பச்சை கலர், கிரீன் கலர், ஒரு மாதிரி பாட்டில் கிரீனா இருக்கும். பச்சை நிறத்தை பைபிள் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுதுன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை சொல்லலாம், விசுவாசம்னு சொல்லலாம். அதாவது முழுமையா நான் என்ன பண்றேன், நம்புறேன் அப்படின்றதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எங்க கூப்பிட்டு போறாரா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். போதுமா? இந்த புல்லுள்ள இடங்களை மேய்த்து, எந்த இடத்துல பச்சையா இருக்கோ அங்கதான் என்ன பண்ணுவாரு, மெய்ப்பெண் கூப்பிட்டு போவார். இந்த ஆடுகள் என்ன பண்ணா மெய்ப்பெண்ணை முழுமையாக நம்ப. அதனாலதான் முதல் வசனத்துல என்ன சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னா என்ன அர்த்தமா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஷால் நாட் வாண்ட்னு இருக்கும், எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஏன்னா அவர் என்னவா இருக்கிறாரு, அவர் மெய்ப்பரா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் பாத்துக்குவார். அவர் பாத்துக்குவாருன்னு சொல்றது என்ன, நம்ம அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. புரியுதுங்களா? அப்போ நம்ம கிட்ட என்ன தேவைப்படுதுன்னா நம்பிக்கைன்ற விஷயம் தேவைப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, உடனே போயிட்டு நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம். அடுத்து அந்த கஷ்டம் போகவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம திருப்பி என்ன தெரியுங்களா பண்ணுவோம், சரி தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணலன்னு வைங்க, பெரிய கஷ்டம் மாட்டின்னு இருக்கிறோம், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம், கஷ்டம் தீர்வே இல்லை. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்மளுடைய மனசு என்ன நிலைமையில போயிடும், ஒடிஞ்சிருக்கோம். அடுத்து சோர்வு, 2வது, 3 அவ்வளவுதாவா, தேவன் மேல விசுவாச குறைவாயிடும். சரி, சபைக்கு வருது நின்றுடுவாங்க, வசனத்தை படிக்கிறது கம்மியாயிடும். அப்படி வாழ்க்கையில நாங்க இருக்கு. இதெல்லாம் செஞ்சோன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம், நான் தேவனை நம்பலன்னு அர்த்தம். நம்புனா அதை மறந்துட்டுல வரணும். நம்பாத பட்சத்துல தான் என்ன பண்ணி இருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்மளுடைய மனசுல ஓடி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னமும் தேவனை முழுமையாக நம்பல. அதனாலதான் அந்த பிரச்சனையை நான் என்ன பண்ணி இருக்கிறேன், இன்னும் போட்டு இன்னும் அதே நோண்டி நிற்கிறேன். ஆனா கர்த்தருடைய மெய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர்கிட்ட நான் விட்டுட்டு அவரை நான் நம்புறேன். இது பவுல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு ஒரு சின்ன வசனத்தை வச்சு சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்வார்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அந்த வசனத்தை வாசிச்சல இருக்கும், வாசிக்கிறது. பிலிப்பியர் 1:21 வாசிச்சு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்ன அர்த்தம் இதுக்கு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த சிந்தனை வந்துச்சுன்னா பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்ன சிந்தனைனா, நான் வாழ்றது இப்போ கிறிஸ்துவுக்காக. நான் வாழ்றது யாருக்காக? கிறிஸ்துக்காக. செத்தனா கிறிஸ்துவோட வாழ்வேன். இப்ப நான் இங்க வாழும் போது கிறிஸ்துக்காக வாழ்ற, செத்துட்டனா கிறிஸ்துவோட வாழ்வேன். இது ஆதாயம் தானே எனக்கு.